நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக பதவி பொறுப்பை எடுத்த பிறகு பணியாற்றி கொண்டு வருகின்றார். மந்திரிகள் 71 பேர் பிரதமர் அவரோடு சேர்ந்து அன்று பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் 8.5 கோடி தமிழ் சொந்தங்களுக்கு இணைப்பு பாலமாக நம்முடைய முன்னாள் மாநில தலைவர், இதற்கு முன்பு மோடிஜியினுடைய 2வது கேபினட்டிலும் அமைச்சராக இருந்து 3வது கேபினட்டிலும் தொடர்ந்து அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் முருகன் அவர்கள் இணைப்பு பாலமாக இருக்கிறார். பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்திற்கு முதல் வருகை, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு அவருடைய முதல் வருகை என்று நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் மிகுந்த உற்சாகத்தோடு விமான நிலையத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் மிகுந்த உற்சாகத்தோடு வந்து தங்களுடைய அன்பை பரிமாறி இருக்கின்றார். எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. 2 முக்கியமான பொறுப்புகள், முக்கியமான துறைகள் நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் கையில் இருக்கு. இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், இதற்கு முன்பு அவங்க அமைச்சராக இருந்தாங்க, மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க. இன்னைக்கு பாராளுமன்ற துறையினுடைய அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. புதிய பொறுப்பது. அதனால எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த பக்கம் 39 எம்பிக்கள் இருந்தாலும் கூட தமிழக மக்களுடைய ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அதற்கு ஆக்கப்பூர்வமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதராக அண்ணன் டாக்டர் முருகன் அவர்கள் தொடர்ந்து இருக்க போறாங்க. அது அடுத்த 5 ஆண்டு காலம் நீங்க பார்க்க போறீங்க. அதனால் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.